டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். தலைவரின் வார்த்தைகளையே வேதமாக கொண்டவர், தலைவரின் சொல்லையே சத்தியமாக கொண்டவர் எங்கள் அன்பு அண்ணன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஐயா. அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே கொள்கைக்காக, ஒரே லட்சியத்திற்காக நம்மை இணைத்து கொண்ட மாபெரும் கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல, இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை. நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி நிச்சயம். நம்ம டிவிகேஸ் விஷன் அண்ட் அஜெண்டா ஃபார் யூத். யூத் அவங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லக்கூடாது, நம்ம டிவிகேவோட உத்தரவாதங்கள்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த அண்ணனோட, உங்க அண்ணனோட கேரண்டின்னு கூட சொல்லணும். என்னோட தம்பி தங்கைகளே, உங்களுக்காக இந்த அண்ணனோட உத்தரவாதங்களை கொஞ்சம் வாசிக்கலாமா? முதல்ல, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் உள்வரவு தடுப்பு மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டங்களுடன் ட்ரக்ஸ் அபியூஸை கையாள்வதற்காக சமூக காவல், கம்யூனிட்டி பாலிசிங் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளையும் அதற்கான முழு அர்ப்பணிப்புடன் கூடிய பிரத்யேக அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்படும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை தடுக்கவும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் நிறுவப்படும். அடுத்தது, கல்வி உத்தரவாதம் திட்டம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இளைஞரும் நிதி பற்றாக்குறையால் கல்வி பெற முடியாமல் போகவே கூடாது. எனவே இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். அரசு வேலை என்பது பல லட்சம் இளைஞர்களின் கனவாக இருக்கும்போது அதில் ஏற்படும் குறைகளை களைய TRATA, அதாவது தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வாயிலாக அனைத்து மாநில அரசு பணியிடங்களுக்கும் ஒரு நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்படும். காலக்கெடுவிற்கு மேல் எந்த ஒரு தாமதமும் ஏற்படா வண்ணம் TNPSC மற்றும் TRB, TNEB அறிவிப்பு முதல் நியமனம் வரையிலான முழு ஆட்சேர்ப்பு சுழற்சியையும் 365 நாட்களுக்குள் முடிக்க சட்டப்படி கட்டமைக்கப்படும். அடுத்தது, வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி. 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும். இது இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தேட உதவும் ஓர் ஊன்றுகோலாக அமையும். அடுத்தது, வெற்றி தொழிற்பயிற்சி உத்தரவாதம். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சிகளை வழங்க நமது அரசு, தனியார் தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன் MSMEs கூட்டாக இணைந்து செயல்படும். அதன்படி பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000-உம் ITI டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 8,000-உம் மாநில அரசே வழங்கும். இது வணிக நிறுவனங்களுக்கான பணியமர்த்தல் செலவை குறைத்து உள்ளூர் ஆட்களை பணியமர்த்த அவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். அடுத்தது, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம்.
நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது, அவர்களை வேலை வழங்குபவர்களாகவும் மாற்றுவதே எங்கள் தொலைநோக்கு பார்வை. அதற்கான திட்டமே இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் வரை கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நமது ஊரில் நம்முடையவர்களுக்கே, அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்வதே நமது அரசின் நோக்கமாகும். அதற்காகவே தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம் உருவாக்கப்படும். அதன்படி தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர், முதல்வர் மக்கள் சேவை நண்பர் என்ற புதிய பதவி உருவாக்கப்படும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு 100% அரசு சேவைகளை அவர்களின் வீட்டு வாசலிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்படும். நல்லாட்சிக்காக இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மாநிலத்தின் மிகப்பெரிய கூட்டு இணைப்பாக இது அமையும். இத்திட்டத்தில் பங்காளராக பணியாற்றும் இளைஞருக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு யூத் அட்வைசரி கவுன்சில். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இளைஞர்களை நேரடியாக பாதிக்கும் விஷயங்கள் குறித்து இளைஞர்கள் தங்கள் கருத்துக்கள், கவலைகள் மற்றும் பரிந்துரைகளை முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்கான ஒரு தளமாக தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு நிறுவப்படும். இந்த முயற்சியை செயல்படுத்தும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழும். கடைசியாக படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், கிரியேட்டர்பிரினியர் திட்டம். தமிழ்நாட்டின் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் முன்னேற்றம் குறித்த அம்சங்களை உலக அரங்கில் பரப்பி தமிழ்நாட்டை ஓர் உலகளாவிய படைப்பாளி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம் என்பது தமிழ்நாடு அரசுக்கும் நமது மாநில இளைஞர்களுக்கும் இடையேயான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் டிஜிட்டல் கூட்டாண்மை ஆகும். இத்திட்டம் 1,50,000 படைப்பாளி தொழில் முனைவோருக்கு தொடக்க மூலதனம் வழங்கும். இத்திட்டத்திற்கு ஆதரவாக நமது இளைஞர்களுக்கு நவீன கால பயிற்சி அளிக்க 500 படைப்பாளி பள்ளிகள், கிரியேட்டர்பிரினியர் ஸ்கூல்ஸ் நிறுவப்படும். நம் மாநிலத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட இளைஞர்களை ஊக்குவித்து நம் தமிழகத்தின் பெருமையை உலகறிய செய்யவே இம்முயற்சி. முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இதை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே அறிவித்தோம். அதன்படி அதற்கென தனித்துறை, அதாவது தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம். நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில்
மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். அடுத்து அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அடுத்து அண்ணன் சீர்திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அடுத்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதே இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அடுத்தது ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம்.
பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். அடுத்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSME-களாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். உலகத்துல மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். உங்க விஜய் நான் வரேன்.